எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எல்லா பொண்ணுங்களும் அப்படியே சிறகடிக்கிற பறவை மாதிரி இருந்திருப்போம். ஏன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் இருந்துச்சுன்னா நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ஜாலியாக வந்துட்டு நம்ம பாட்டுக்குள்ள எந்திரிப்போம், குளிப்போம், கோயிலுக்கு போவோம், செஞ்சு வச்சது திம்போம், இப்படி தான் வந்துட்டு இருக்கோம். அது எனக்கெல்லாம் இதுக்கும் மேலே எனக்கு என் தங்கச்சிக்கல. ஏன்னா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் போகிறதுனால காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவாங்க சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு. ஸோ நானும் என் தங்கச்சியெல்லாம் வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சு வச்சதெல்லாம் தின்னு ஓட்டு திருப்பி வந்து ஃபோன் தான் வந்து நோண்டுவோம். ஸோ இப்படி தான் எங்களுக்கு எல்லா ஃபெஸ்டிவலும் போகும். தீபாவளி, பொங்கல் எல்லாமே. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் கூட நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணது கிடையாது. இப்போ வந்து குடும்ப இஸ்திரி ஐட்டம்ல, அதனால வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு விளக்கழுவணும், வீடெல்லாம் தொடச்சி க்ளீனாக வைக்கணும், சாமிக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால தான் நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கிட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு நேற்று ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு கனியோட முகத்தில் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம். எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி தமிழ் நியூ இயர் போச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.